சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் பேரணிகளை நடத்த தயாராகும் அரசு, மக்கள் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் நகர்வு. ஜனாதிபதி செயலாளருக்கு எதிராக வெளிப்படையான விசாரணை அவசியம் என்கிறார் நாமல். பொறுப்பு கூறலை நிரூபிக்குமாறும் சவால். ஈழத்தமிழர்களை கைவிட்டது போன்று மலையக மக்களையும் ஐநா கைவிடக்கூடாது, மனோ கணேசன் வலியுறுத்தல். தியாகிகளை அவமதிக்கும் காங்கிரஸ் கட்சி, வந்தே மாதரம் பாடல் தொடர்பான சர்ச்சையில் அமித்ஷா கருத்து. பிரித்தானியாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் பலி, காவல்துறை வாகனம் மோதியதில் சம்பவம். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் ஆதரவு குறைந்து வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்த நிலையில் மக்கள் பேரணிகளை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் விசேட மக்கள் பேரணி தொடர் நடத்தப்படவுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இதற்கு சமாந்தரமாக கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் கோட்ட சபைகளை மீளமைக்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் கருத்து நிலவுமானால் அதை நிரூபித்து காட்டுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி செயலாளருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வெளிப்படையான விசாரணைகளை நடத்தி அரசாங்கம் தனது ஊழல் எதிர்ப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதிப்பாட்டை நிரூபிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். குளியாப்பிட்டியவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் அதிகாரியாக பணியாற்றிய காலப்பகுதியை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக்க முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். ஊழலை ஒழிப்பதாக கூறும் ஜனாதிபதி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நடவடிக்கை எடுத்து தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள், பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக அரசாங்கத்தை சுட்டிக்காட்டிய அவர் நெல் கொள்முதல் விலை வீழ்ச்சி, அரிசி விலை உயர்வு, வரிச்சுமை, மின்சாரம் மற்றும் எரிபொருள் கட்டண உயர்வால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு நிறுவனங்கள் சார்ந்த பாதுகாப்பு மற்றும் இணைய குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் துறைமுக கொள்கலன் சம்பவங்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மோதல்களை தவிர்த்து மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலேயே அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது ஈழத்தமிழர்களை கைவிட்டு அந்த போர் சாட்சியமில்லாத போராக மாறுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை காரணமாக அமைந்தது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரிடத்தில் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று மலையக தமிழர்களையும் ஐநா கைவிட்டுவிடக் கூடாது எனவும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வளாகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபை என்ற பெயரில் அரசாங்கம் மலையக தமிழ் மக்களின் காணி உரிமையை மறுக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்பிடிப்பு, புயல், வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை காலநிலை சார்ந்த காரணங்களை காண்பித்து மலைநாட்டில் தமிழ் மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட காணி உரிமைகளை மறுக்க அரசாங்கம் முயல்கிறதோ என்கின்ற நியாயமான சந்தேகம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இயற்கை காலநிலை காரணங்கள் தமக்கும் ஏற்புடையதுவேதான் என்றும், ஆனால் மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து எப்போதும் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை ஆகிய மத்திய மலைநாட்டு மாவட்டங்களில் வீதியோரங்களில் வீடமைப்பதற்கு காணி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஏனைய கீழ்நாட்டு பெருந்தோட்ட மாவட்டங்களில் வீதிகளுக்கு அண்மித்த சமவெளி பகுதிகளில் காணி வழங்கப்பட வேண்டும் எனவும், காணி உரிமை இல்லாவிட்டால் எமது குடியுரிமை முழுமை அடையாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் மக்களுக்காக செய்ய வேண்டிய பல முக்கிய பணிகள் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் 22வது திருத்தத்தை கொண்டு வருவதை விட அரசாங்கம் மக்களுக்காக செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்கின்றது என்று ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். அவற்றை செய்து முடித்த பிற்பாடு தேவையான எந்த ஒரு சட்டப்பிரிவையும் கொண்டு வருவதில் பிரச்சனை இல்லை என்றும் தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டிய விடயங்களுக்கு பதிலாக வேறு விடயங்களுக்கே முன்னுரிமை வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டின் பொதுமக்கள் தற்பொழுது அரசியலமைப்பு திருத்தத்தை விட முக்கியமான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் மக்களுக்கு இந்த பிரச்சனையை விட வேறு பல பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிலர் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்காக சிரமப்படுவதாகவும் அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பதுதான் பிரச்சனையாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அவசரமாக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த மனுக்கள் தொடர்பான விசாரணைகள் எந்த நிலையை அடையவுள்ளது என்பதை தமிழரசுக் கட்சி உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கடந்த வாரம் நிகழ்நிலை ஊடாக கட்சியின் உயர்மட்ட குழுவினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்துரையாடியதாகவும் குறித்த கலந்துரையாடலின் அடிப்படையில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அவசரப்பட்டு எந்தவொரு கருத்தையோ தீர்மானத்தையோ வெளியிடுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் முன்மொழியும் நிலையில் அதே நீதிபதிகளே குறித்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான தீர்ப்புகளை வழங்க உள்ளதாகவும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். எனவே பொறுமையுடன் காத்திருந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவதானிப்பதுடன் மக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கட்சியின் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். அதுவரையில் குறித்த விடயம் தொடர்பில் பொறுத்திருப்பதே தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் நிலவுகின்ற நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனவும் அவற்றின் பிரதிபலன்களை 6 மாதத்துக்கு பின்னர் காணக்கூடியதாக இருக்கும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். வாராந்த பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வழங்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மத்தியஸ்த சபை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளதாகவும் குறித்த சபையின் செயற்பாடுகள் காரணமாக 2 லட்சம் வழக்குகள் நீதிமன்றம் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாயக்கார தெரிவித்தார். நாடெங்கும் உள்ள நீதிமன்றங்களில் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் வளர்ந்த நாடுகளில் 10 லட்சம் பேருக்கு 40 முதல் 60 நீதிபதிகள் கடமையில் இருக்கும் அதே சமயம் இலங்கையில் 1 மில்லியன் மக்களுக்கு 20 நீதிபதிகளே கடமையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் 3 அல்லது 4000 வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ஜனவரியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்குகளின் அடுத்த தவணை ஜூன் மற்றும் ஜூலை வரை தள்ளி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். எனவே கொழும்புக்கு மட்டும் 5 புதிய நீதிமன்றங்களை உருவாக்கியுள்ளதாகவும் மேலும் கொழும்புக்கு வெளியே புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கொழும்பில் புதிதாக 11 நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மத்தியஸ்த சபை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் போது சில குற்றங்களின் கீழ் தண்டனை பெற்றோர் தண்டனை காலத்தின் இறுதி 6 மாத காலத்தில் வெளியே வந்து மத்தியஸ்த சபையிடம் முறையிட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் மூலம் ஈட்டப்பட்டுள்ள வருமானம் கடந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களுடன் ஒப்பிடும்போது சற்று வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டின் ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பணப்பரிமாற்றமாக 697.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பதிவாகிய நிலையில் இந்த ஆண்டின் ஜூலை மாதத்தில் 777.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையின்படி இந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஜூலை வரையான கடந்த 7 மாதங்களில் சுற்றுலா வருமானமாக 1796.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பதிவாகியுள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் சுற்றுலா வருமானமாக 2031.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டது. அதன்படி கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் சுற்றுலா வருமானம் 11.5% வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருமானமாக 318.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்ட நிலையில் இந்த ஆண்டின் கடந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருமானமாக 285.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களே ஈட்டப்பட்டுள்ளன. அதேவேளை இந்த ஆண்டின் கடந்த 7 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் மூலம் இலங்கைக்கு 8382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் 4435.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களே பதிவாகியிருந்தது.
கொழும்பின் புறநகர் பகுதியான ரத்மலானை விமான நிலையத்தில் விமானியாக பணிபுரிவதாக கூறி பல கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட 44 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிளையந்தலை பகுதியைச் சேர்ந்த பேருந்து உரிமையாளர் ஒருவர் கடந்த மே மாதம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளது. விமானி போன்று நடித்து வெளிநாட்டு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் நிதி மோசடி செய்த பெண்ணொருவர் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தால் கைது செய்யப்பட்டு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் நொச்சியாகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளியந்தலை பகுதியைச் சேர்ந்த பேருந்து உரிமையாளர் ஒருவர் கடந்த மே மாதம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளது. சந்தேக நபரான பெண் தான் ரத்மலானை விமான நிலையத்தில் விமானியாக பணிபுரிவதாகவும் தனது உறவினர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிவதாகவும் அதன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தர முடியும் என்று கூறி அவரிடம் பணத்தை பறித்துள்ளார். பேருந்தின் உரிமையாளர் தன்னுடைய பேருந்தொன்றை விற்று 60 லட்சம் ரூபாவை குறித்த பெண்ணிடம் வழங்கினார். குறித்த பணத்தை பெறுவதற்காக சந்தேக நபர் போலியான விமானப்படை சீருடையில் வந்திருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பணத்தை பெற்றுக் கொண்ட பின் தான் வெளிநாடு சென்று விட்டதாக கூறி பேருந்து உரிமையாளரை தவிர்த்து வந்ததால் அவர் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். இதையடுத்து குருநாகல் பகுதியில் வைத்து சந்தேக நபரான பெண்ணும் அவரின் கணவர் என்று கூறப்படும் நபரும் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி குறித்த பேருந்து உரிமையாளரிடம் பல சந்தர்ப்பங்களில் 1,35 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை அந்த பெண் மோசடி செய்துள்ளார். மேலும் இதற்கு முன்னரும் வெளிநாட்டு வேலை தருவதாக கூறி மாத்திரை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடமிருந்து 22 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டார். இந்த நிதி மோசடி தொடர்பாக கொள்ளுப்பட்டி உட்பட 15 காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் நிலவுகின்ற வெப்பமான வானிலைக்கு மத்தியில் பொலனறுவை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37.2 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொலனறுவையில் 37.2 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வவுனியாவில் 35.7 செல்சியஸ் வெப்பநிலையும், அனுராதபுரத்தில் 33.7 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், யாழ்ப்பாணத்தில் 33 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், கொழும்பில் 31.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், காலையில் 29.6 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. நுவரெலியாவில் நாட்டின் மிகவும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பநிலையாக 19.7 பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அத்துடன் பண்டாரவளையில் 28.8 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், கட்டுக்கஸ்தோட்டையில் 29.0 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. நாட்டின் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகளவிலான வெப்பநிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்கள தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது தொடர்பான நெறிமுறையினை மீறிய காங்கிரஸ் கட்சியின் செயற்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் காங்கிரஸ் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களை அவமதிப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சுமத்தியுள்ளார். காங்கிரஸ் செயற்குழு காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்தின் முதல் 2 பகுதிகள் மட்டுமே பாடப்படும் என்று முடிவு செய்து குறித்த கட்சியின் 1937 ஆண்டு நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவின் போது முழு பாடலையும் பாடியும் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தியும் பிரதமர் மோடி வரலாற்று பிழையை சரி செய்ய முயன்றார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார். அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முழு பாடலையும் பாட வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறித்த இந்த நடவடிக்கையை புறக்கணிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களை அவமதிப்பதாகவும் வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை எழுப்பிய போது சுதந்திர போராட்டத்தின் போது போராட்ட வீரர்கள் பல ஆண்டுகள் சிறையில் கழித்தார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தற்பொழுது நாடாளுமன்ற சட்டத்தை நிராகரிக்கும் அதேவேளை காங்கிரஸ் தற்போது தனது 1937 ஆண்டு கட்சி தீர்மானத்தை பின்பற்றி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ராகுலின் தலைமையில் காங்கிரஸ் மீண்டும் நாட்டில் திருப்திப்படுத்தும் அரசியலை பின்பற்றி வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் மிடில்ஸ்ப்ரவ் பகுதியில் நேற்று அதிகாலை காவல்துறையின் வாகனம் ஒன்றும் இன்னொரு வாகனமும் மோதி கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 2 காவல்துறை அதிகாரிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் மிடில்ஸ்பரோ கிளீவ்லாண்டின் A66 வீதியில் நேற்று அதிகாலை கோரமான விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. காவல்துறை வாகனம் மற்றொரு வாகனத்துடன் மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. இதன்பொழுது 2 காவல்துறை அதிகாரிகளும் 5 இளைஞர்களும் உயிரிழந்தனர். உயிரிழந்த 2 காவல்துறை அதிகாரிகளின் பெயர்களை கிளீவ்லாண்ட் காவல்துறையினர் வெளியிட்டனர். அவர்கள் தமது நாட்டை பாதுகாத்த துணிச்சலான அதிகாரிகள் எனவும் கிளீவ்லாண்ட் தலைமை காவலர் விக்டோரியா ஃபுல்லர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்கள் பேரணிகளை நடத்த தயாராகும் அரசு, மக்கள் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் நகர்வு. ஜனாதிபதி செயலாளருக்கு எதிராக வெளிப்படையான விசாரணை அவசியம் என்கிறார் நாமல். பொறுப்பு கூறலை நிரூபிக்குமாறும் சவால். ஈழத்தமிழர்களை கைவிட்டது போன்று மலையக மக்களையும் ஐநா கைவிடக்கூடாது, மனோ கணேசன் வலியுறுத்தல். தியாகிகளை அவமதிக்கும் காங்கிரஸ் கட்சி, வந்தே மாதரம் பாடல் தொடர்பான சர்ச்சையில் அமித்ஷா கருத்து. பிரித்தானியாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் பலி, காவல்துறை வாகனம் மோதியதில் சம்பவம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.